strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஒரு பிரேக்கிங் நியூஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி ஹஸ் பீன் ஆடட் இந்த ODI ஸ்குவாட் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ். பிகாஸ் இதை நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா இந்த T20 சீரீஸ்ல வருண் சக்கரவர்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. ஓவரால் 14 விக்கெட்ஸ் எடுத்தாரு, மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டும் வாங்கினாரு. ஸோ டெஃபினட்டா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரை ஒரு ICC டோர்னமெண்ட்ல மிஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எல்லாருக்குள்ளயுமே வந்துருச்சு. எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தினேஷ் கார்த்திக் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சாரு. அஸ்வின் பாத்தீங்கன்னா அவரோட சேனல்ல அவரும் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாரு. வருண் சக்கரவர்த்தி மாதிரி பிளேயர்லாம் வந்து தேவைன்னு சொல்லி. அதே மாதிரி சிக்கி சிக்கா சேனல்லையும் வந்து பாத்தீங்கன்னா அனிருத் வந்து பயங்கரமா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. அதாவது வருண் சக்கரவர்த்தி கரண்டா இஸ் த பெஸ்ட் ஸ்பின்னர் T20ல. சோ அவரையே மிஸ் பண்ணுன்ற மாதிரி எல்லாருமே அவங்க கருத்துக்களை சொன்னாங்க. ஓகேங்களா? சோ டெஃபினட்டா எப்படியாவது BCCI வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி உள்ள எடுத்துட்டு வர போறாங்கன்ற மாதிரி அரசல் பொருசலா சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. பட் நீங்க சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட்குள்ள எடுத்துட்டு வரணும்னா யாராவது ஒருத்தர் அங்க அன்லஸ் இன்ஜுரி ஆனாதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியும். சோ ஆல்ரெடி ஜஸ்பீத் பும்ராவோட பார்ட்டிசிபேஷன் இன் சாம்பியன்ஸ் டிராபி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்து நிக்குது. புரியுதா உங்களுக்கு? ஓவரால் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாத்துலயுமே இருந்தாரு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஸ்குவாட்ல அவர் கிடையாது. அதனால வருண் சக்கரவர்த்தி வந்துட்டாரு. 15th மெம்பரா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாரு. சோ அதனால இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. பும்ரா இன் கேஸ் சாம்பியன்ஸ் டிராபில வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலனா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா போவாரா வருண்? ஏன்னா ஆல்ரெடி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அங்க 2 பேர் தான் இருக்காங்க, முகமது ஷமி அண்ட் அர்ஷதீப் சிங் தான். சோ ஆல்ரெடி ஸ்பின் டாமினேட்டடா இருக்கு ஸ்குவாட். ஏன்னா அக்சர் பட்டேல் இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, குல்தீப் யாதவ் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. பிளஸ் இப்போ வந்து வருணையும் உள்ள எடுத்துட்டு போவாங்களா, அது ஒரு விஷயம். இல்ல இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பும்ரா வந்து ஃபிட் ஆயிட்டாரு, இல்ல பும்ரா ஃபிட் ஆகலனாலும் பரவாயில்ல, நாங்க வந்து இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு போறோம், அதுக்கு பதில் வேற ஒரு ஸ்பின்னருக்கு பதிலா வருண் சக்கரவர்த்தி உள்ள எடுத்துட்டு போறோம்ன்ற மாதிரியும் பிளான் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது ஒரே ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா வேணா வருண் சக்கரவர்த்தியை உள்ள கொண்டு போலாம். இன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பும்ரா ஃபிட் ஆயிட்டாருன்னா, இல்ல பும்ராக்கு பதில் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரை இவங்க எடுத்துட்டு போறாங்கன்ற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு ஆக்சுவலா இந்தியாவுக்கு. சோ அந்த வகையில அதை பண்ணுவாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா வாஷிங்டன் சுந்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அது அநியாயம் பண்றீங்கன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். பட் வருண் சக்கரவர்த்தி கிட்ட அந்த எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சோ 2021ல நடந்த அந்த T20 வேர்ல்ட் கப் துபாயில வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி டெபியூ பண்ணாரு. எதிர்பார்த்த அளவுக்கு பாகிஸ்தான் கிட்ட போடல. பிளஸ் அவருக்கு நிறைய ஃபிட்னஸ் இஷ்யூ எல்லாம் இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? செகண்ட் டைம் கம்பேக்ல நீங்க பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பங்களாதேஷ் T20 சீரீஸ்ல கம்பேக் ஆனாரு, ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு. 3 T20லயுமே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனாரு, அங்கேயும் வந்து விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாரு. ஒரு 5 விக்கெட்ஸ் வேற எடுத்தாரு. பிளஸ் இந்த இங்கிலாந்து T20 சீரீஸ்லயும் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவர் தான், இங்கேயும் ஒரு 5 ஃபார் எடுத்தாரு. சோ இப்படி ஒரு போலரை நம்ம மிஸ் பண்ணணுமா நினைக்கிறது எல்லாமே கரெக்ட். ஆனா அது கரெக்டான வழியில தான் இப்ப BCCI போறாங்க. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி இந்த 3 ODIs விளையாட வச்சு பார்க்கலாம். 2 விதமா பார்க்கலாம். எந்த அளவுக்கு ODIsல அவர் போடுறாரு, விக்கெட் டேக்கிங் அபிலிட்டிஸ் T20s மாதிரியே ODIsல இருக்கான்றதும் தெரியும். அட் த சேம் டைம் அவரோட ஃபிட்னஸ் லெவலும் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். ஏன்னா முன்னாடி வந்து நிறைய இஷ்யூஸ் இருந்தது அவரோட ஃபிட்னஸ்ல. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. நீங்க பாத்துருப்பீங்க 5th T20லயே வந்து சூப்பர் கேச்சஸ் எல்லாம் எடுத்துருப்பாரு, நிறைய சேவ் எல்லாம் பண்ணிருக்காரு, பவுண்டரிஸ் எல்லாம் இந்த T20 சீரீஸ்ல நிறைய ஒரு சில ஒகேஷன்ஸ்ல. அதனால வருண் வந்து கண்டிப்பா அவரோட ஃபீல்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏன்னா ஒரு நாள ஞாபகம் வச்சுக்கோங்க, 50 ஓவர்ஸ் டொமஸ்டிக் டோர்னமெண்டே ஒரு நாள் விளையாட முடியுதுன்னா டெஃபினட்டா அவரோட ஃபிட்னஸ் இஸ் ஓகே ஃபார் 50 ஓவர்ஸ்ன்றது கிளியர் கட்டா தெரியுது. பட் இன்டர்நேஷனல் லெவல் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்றது இந்த 3 ODIsல தான் நம்மளுக்கு தெரியும். 3 ODIs கூட வந்து பாத்தீங்கன்னா கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் 2 ODIs தான். ஏன்னா 6th ஆரம்பிக்குதா, செகண்ட் ODI 9th ஆரம்பிக்குதா. ஏன்னா சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட் லாஸ்டா நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா February 11th நீங்க பண்ணிடணும். சோ 3rd ODI வந்து பாத்தீங்கன்னா February 12th நடக்க போகுது. சோ எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்திக்கு 6th மேட்ச்லயும் சரி 9th மேட்ச்லயும், அதாவது நாக்பூர் ODIலயும் சரி கட்டக் ODIலயும் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதுல அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாருன்றதா பொறுத்து வந்து நம்ம பார்க்க போறோம். அவரோட ஃபிட்னஸ் லெவலும் செக் பண்ணப்படும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வருண் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா எப்படியாவது BCCI வந்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியை சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட்ல எடுத்துட்டு போவாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு சூப்பர் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்கேஸ் பும்ரா மிஸ் அவுட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவோட போலிங் லைனை பார்க்கும்போது கொஞ்சம் ஐயோ இந்த போலிங் லைனை வச்சுட்டு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்விகள் வரும். ஏன்னா பும்ராலாம் சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுக்குறாரு. சோ ஷமி என்னதான் இப்ப கம்பேக் ஆயிட்டாலுமே அந்த பழைய ஷமி பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் போல இருக்கு. ஈவன் சாம்பியன்ஸ் டிராஃபில கூட அவர் வந்து எந்த அளவுக்கு ஃபுல் ஃபிட்டா இருப்பாரு, அந்த பழைய ஷமியை பார்க்க முடியுமான்றது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். நல்லா போடுவாரு, அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் பும்ரா வந்து பாத்தீங்கன்னா கரண்டா இஸ் அ மேட்ச் வின்னர், நம்பர் 1 பவுலர் இன் ஆல் ஃபார்மட்ஸ் கிட்டத்தட்ட உண்மையா சொல்லணும்னா. சோ டெஃபினட்டா அவர் நம்ம மிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு சில மேட்ச் வின்னர்ஸ் தேவைப்படுது. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஸ்பின்னை நம்பி தான் அதிகமா இருப்பாங்க. அர்ஷதீப் ஷமிலாம் இருந்தா கூட ஸ்பின்னை நம்பி தான் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா குல்தீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே சேர்ந்து ஒரு பிளேயிங் லெவன்ல விளையாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாவே ஆப்போனன்ட்ஸ்க்கு இட் வில் பி வெரி டிஃபிகல்ட்டுங்க. அவ்வளவு ஈஸியாலே இருக்காது. ஏன்னா
பிளாட் விக்கெட்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் நல்லா போட்டு நம்ம பார்த்திருக்கோம். அட் சேம் டைம் வருண் சக்கரவர்த்தியும் பாத்தீங்கன்னா அவரோட அந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னை வச்சு பிளாட் விக்கெட்ஸ்லயும் நல்லா போட்டும் பார்த்திருக்கோம். ஸோ ரெண்டு பேருமே பிளேயிங் லெவன்ல விளையாடும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து பயங்கரமா யூஸ் ஆகும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா தெரியுது, எந்த டவுட்டுமே இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா சாம்பியன்ஸ் டிராஃபில கூட வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வச்சு விளையாடிட்டு ரெண்டாவது ஹர்திக் பாண்டியா விளையாடிட்டு மிச்ச லைனா 3-4 ஸ்பின்னர்ஸோட போவாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. தே மைட் ஈவன் பிளே வித் அக்சர் as well as ஜடேஜா இந்த பிளேயிங் 11 பிளஸ் ஆடிங் வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப் யாதவ். அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லெட் அஸ் நாட் ஜம்ப். புரியுதா உங்களுக்கு? இப்போதைக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி ஓடிஐ ஸ்குவாட்ல தான் வந்திருக்காரு இங்கிலாந்து சீரீஸ்ல. ஸோ அதனால இங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறான்றதை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட்ல இவர் ஆட் பண்ணணுமா வேணாமான்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ உங்களோட கருத்துக்கள் என்ன? வருண் சக்கரவர்த்தி இந்த ஓடிஐ சீரீஸ்ல எடுத்தது கரெக்டா இல்ல தவறா? ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா T20ல போறது வேற, 50 ஓவர்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி இந்த மேஜிக்கை அங்கேயும் வந்து அவரால் காமிக்க முடியுமான்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னதான் 50 ஓவர்ஸ் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாலுமே பட் இன்டர்நேஷனல் 50 ஓவர்ஸ்ன்றது இட்ஸ் டிஃபரெண்ட் ஈக்குவேஷன்ல. சோ உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.